Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maths Part on Chapter 2 Integral Calculus 1. Example 2.56 in the video. Evaluate integral 0 to 1 x cube plus 7x square minus 5x into dx. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் செய்ய போறோம். சரியா? சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிடலாம் 0 to 1 x cube plus 7x square minus 5x into dx. இப்போ இதை ஒரு வாட்டி integrate பண்ணலாம். x cube integrate பண்ண x power 4 by 4 plus 7x square. அப்போ 7 into x power 3 by 3 minus 5 into x square by 2. Upper limit 1, lower limit 0. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் 1. ஸோ 1 பவரில் 4 by 4 ப்ளஸ் 7 into 1 பவரில் 3 by 3 மைனஸ் 5 into 1 ஸ்கொயர் by 2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ லோயர் லிமிட் எல்லாமே எப்படி வரும்? நியூமரேட்டில் 0 தான் வரும். 0 by 4 ப்ளஸ் 7 into 0 by 3 minus 5 into 0 by 2. இல்லையா? நியூமரேட்டர் எல்லாமே 0 வரும். டினாமினேட்டர்ல மட்டும் தான் வேல்யூ இருக்கும். அப்போ இந்த மொத்த வேல்யூ 0 ஆயிடும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சால்வ் பண்ணுங்க. 1 by 4 plus 7 1s are 7 by 3 minus 5 by 2. இப்போ 4 3 2 ஒரே டினாமினேட்டர் வரணும். அப்பதான் ஆட் பண்ணவும் மைனஸ் பண்ணவும் முடியும். ஸோ 12 வந்து நான் எடுக்கிறேன். 4 table 12 எப்போ வரும்? into 3 into 3 அப்போ 3. 3 table 12 எப்போ வரும்? into 4 into 4. 7 4s are 28. minus 2 table 12 எப்போ வரும்? 6 times. அப்போ 5 6 are 30. 28 அப்புறம் 29 30 31. 31 minus 31 1 by 12. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா? ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்றோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்றோம், வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் 2.57 பாருங்க. Find the integration for dy by dx is equal to 2x by 5x square plus 1 with limiting value as 0 to 1. ஸோ இப்போ டைரக்டா நம்ம எவாலுவேட்னு கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இது எப்படி எழுதலாம்? இன்டிகிரேஷன் 0 to 1 லிமிட்டு ஃபங்க்ஷன் என்ன? dy by dx என்ன கொடுத்துருக்காங்க? 2x by 5x square plus 1. இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணும்? இன்டிகிரேட் பண்ணும். கரெக்டா? ஸோ இதில் ஏதாவது லிங்க் இருக்கா பார்க்கலாம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். டினாமினேட்டரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வைங்க, 10xன்னு கிடைக்கும். இப்போ இந்த 10x நியூமரேட்டரில் வந்துடுச்சுன்னா நான் இதை 1 by xன்னு எடுத்துக்கலாமா? நான் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்துச்சுன்னா இதை வந்து நான் லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே 2x தான் இருக்குது, எனக்கு 10x வேணும். அப்போ இன்டூ 5 பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 5. ஸோ டிவைடட் பை 5 வெளியே எழுதிக்கிறேன். 0 to 1 மல்டிபிள் பை 5 மேலே எழுதிக்கிறேன். 2 into 5x divided by 5x square plus 1 into dx. இப்போ மேலே 10x வந்துடும். ஸோ நான் log of 5x square plus 1ன்னு எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? 1 by 5 integration of 0 to 1 10x divided by 5x square plus 1 into dx. ஸோ அடுத்த லைன் ரொம்ப சிம்பிளா 1 by 5 log 5x square plus 1 டினாமினேட்டரில் இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதுனா போதும். லிமிட் 0 to 1 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by 5 into log 5 into 1 plus 1 minus log 5 into 0 plus 1. 1 by 5 log 5 1s are 5 5 plus 1 6 minus log 5 into 0 0 0 plus 1 1. இப்போ லாக்ல மைனஸ்ல இருந்தா நான் டிவிஷன்ல எழுதிக்கலாமா? 1 by 5 log 6 by 1. ஸோ இது நம்ம log 6ன்னு எழுதிக்கலாம் ஃபைனலாக.
1/5 log 6 இதுதான் final answer. Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாமா? Next question example 2.58. Evaluate 0 to 1 e power x minus 4 a power x plus 2 cubic root of x into dx. இப்போ இதான் evaluate பண்ண போறோம். Limit வந்து 0 to 1. Solution integration of 0 to 1 e power x minus 4ax plus 2 plus cubic root of x into dx. இது ஒரு வாட்டி integrate பண்ணலாம். e power x integrate பண்ண e power x minus 4a power x இதை integrate பண்ணா same 4a power x denominatorல log a னு வரணும். இது மட்டும்தான் நம்ம additionalா தெரிஞ்சுக்க போறது. பேலன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். 2 integrate பண்ணா 2 into x 3 root x. ஸோ இது எப்படி வரலாம்னா x power 1/3. அப்போ x power 1/3 plus 1/3 plus 1. 0 to 1 limit. இப்போ upper limit minus lower limit apply பண்ணலாமா? e power 1 minus 4 a power 1 log a plus 2 into 1 plus 1 power 4/3 வரும் divided by 4/3 இருக்கும். இப்போ minus e power 0 இங்க ஒரு குட்டி bracket minus 4 into a power 0 by log a plus 2 into 0 plus 0 power 4/3 by 4/3. e power 1 value e minus 4a by log a plus 2 plus 1/4/3 வரும். அதை reciprocal பண்ணி 3/4 னு எழுதிக்கலாம். minus e naught ஓட value 1. e power 0 ஓட value 1. minus into minus plus 4 a power 0 value 1. so 4 by log a னு வரும். plus 0 அடுத்ததும் 0 தான். இப்போ பேலன்ஸ் இருக்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். e இருக்கு. இங்கேயும் பாருங்க 4 by log a இங்கேயும் 4 by log a. ஸோ நான் என்ன பண்ணுறேன் plus 4 by log a காமனாக எடுக்கிறேன். அப்போ இங்கே 1 வரும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்கு. 4 வெளியே வந்துருச்சு. a மட்டும் வரும். 1 minus a plus 2 minus 1 1. கரெக்டா? 3/4 plus 1. 4 1s are 4. 5 6 7 7/4. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான சம்ஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் evaluate pi/6 to pi/3 sin x into dx. sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos x கிடைக்கும். சிங்கிள் ஒரே ஒரு வேல்யூ தான். சொல்யூஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் pi/6 to pi/3 sin x dx. இப்போ இது ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ மைனஸ் cos x னு வரும். upper limit pi/3 lower limit pi/6. so minus first upper limit அப்போ cos pi/3 minus நம்ம மைனஸ் வெளியே கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லைனா மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் நீங்கள் மாற்றணும். cos pi/6. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் cos pi/3 னா cos 60. cos 60 வேல்யூ 1/2 minus cos 30 value √3/2. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ 1/2 மைனஸ் ஆகிடும். மைனஸ் √3/2 ப்ளஸ் மாறிடும். இப்போ இது ரெண்டத்துல 2 காமனா. இப்போ 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா √3/1 ஆன்சர் இருக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் எதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.